ஓகே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம 3 கொஸ்டினும் 4த் கொஸ்டின் தான் டேக்கிள் பண்ண போறோம். எக்சர்சைஸ் 2.2 லருந்து. ஸோ அதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்னு சொல்லிடுறேன். லாஸ்ட் வீடியோல நம்ம இதெல்லாம் தான் பார்த்தோம். பேசிக்கா ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் ஃப்ரம் எக்சர்சைஸ் 2.2 கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோ பார்க்கலனா அந்த வீடியோ பார்த்துட்டு இன்னைக்கு வீடியோக்கு வாங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஸோ 3 கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான், கன்வெர்ட் த ஃபாலோயிங் சொல்லிட்டு அவன் ஒரு 5 குட்டி கொஸ்டின் குடுத்துருக்கான். ஸோ அந்த 5 குட்டி கொஸ்டின் தான் நம்ம டேக்கிள் பண்ண போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். 20 மினிட்ஸ் கன்வெர்ட் 20 மினிட்ஸ் இன்டு செகண்ட்ஸ். ஓகே. 1 மினிட்னா எவ்வளோ? ஆக்சுவலா 1 மினிட்னா எவ்வளோ செகண்ட்? 1 minute equal to 60 seconds. 1 minute is nothing but 60 seconds. இப்போ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க அப்படியே. இப்போ 20 மினிட்ஸ்னா எவ்வளோ செகண்ட் வரும்? 20 மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட் வரும்னு கேட்குறாங்க. கொஷனில் தான் கேட்டிருக்கான். 20 மினிட்ஸ் இன்ட்டு செகண்ட்ஸ் தான் கேட்டிருக்கான். ஸோ இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை நீங்கள் போத் சைட்ஸ் இன்டூ 20 பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். ஸோ 20 மினிட்ஸ் எவ்வளோ செகண்ட்ஸ்னு கிடச்சிடும். அதுக்கு நீங்கள் எல்ஹெச்எஸ்லையும் 20 மல்டிப்ளை பண்ணணும், ஆர்ஹெச்எஸ்லையும் 20 மல்டிப்ளை பண்ணணும். ஒன்ஸ் அது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடச்சிடும். இந்த கொஷின் மார்க்கான விட கிடச்சிடும். ஸோ 20 போத் சைட்ஸ் பண்ணீங்கன்னா என்ன வரும்னா 20 மினிட்ஸ் ஈக்குவல் டு 60 into 20 seconds no 60 into 20 seconds 60 into 20 seconds which is nothing but 6 into 12 1200 seconds 1200 seconds is the answer for first question. So I எழுதிடுறேன் 1200 seconds. அடுத்த கொஸ்டின் போலாம். கன்வெர்ட் 5 hours 35 minutes 40 seconds into seconds. ஓகே, எல்லாத்தையும் செகண்டா கன்வெர்ட் பண்ண சொல்லியிருக்கான். ஸோ இது அப்படியே விட்டுருங்க. 5 hours 35 minutes மட்டும் நம்ம செகண்டா கன்வெர்ட் பண்ணா போதும். ஸோ 5 hours 35 5 hours எப்படி நம்ம செகண்டா கன்வெர்ட் பண்ணலாம்? ஸோ 1 hour எவ்வளோ? 1 hour வந்து ஈக்குவல் டு 3600 செகண்ட்ஸ். இதுக்கு நான் ஏற்கனவே ஒரு ரூட் மேப் காமிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஆர் டு மினிட்னா நீங்க இன்டூ 60 போடணும். இன்டூ 60 போடணும். மினிட் டு செகண்ட்ஸ்னா மறுபடியும் இன்டூ 60 போடணும். ஏன்னா 1 hour ஈக்குவல் டு 60 மினிட்ஸ். 1 minute ஈக்குவல் டு 60 செகண்ட்ஸ். அதனால தான் இந்த ரூல் போடணும். ஏன்னா நம்ம இங்க பெரிய யூனிட்ல இருந்து குட்டி யூனிட் போறோம். அதனால இன்டூ 60 போடணும். அகைன் இங்கேயும் பெரிய யூனிட்ல இருந்து குட்டி யூனிட் போறோம். மறுபடியும் இன்டூ 60 போடணும். ஸோ 1 hour இஸ் நத்திங் பட் 3600 செகண்ட்ஸ். ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா நீங்க 5 hours கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 1 hour வந்து 3600 செகண்ட்ஸ். அப்போ 5 hours எவ்வளோ வரும்? இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷனை போத் சைட்ஸ் நீங்க 5 ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். பேசிக்கா 1 hour 3600 செகண்ட்ஸ்னா 5 hours எவ்வளோ வரும்? 3600 into 5 seconds வரும். 3600 into 5 gives you 5 hour seconds. 5 hours equal to 3600 into 5 seconds, which is nothing but 36,000 by 2 போடலாம். ஏன்னா 3600 into 5 நீங்க எப்படி எழுதலாம்னா 10 by 2 எழுதலாம். 10 by 2 எழுதலாம், which is nothing but 36,000 by 2, which is equal to 18,000 seconds. 18,000 seconds. இப்போ இதை வச்சுக்கோங்க. 5 hours செகண்ட்ஸ் கிடைச்சிருச்சு. இப்போ நம்ம 35 minutes செகண்ட்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும். 1 minute equal to 60 seconds கிடைச்சிருச்சு. நம்ம ஏற்கனவே தெரியும், இங்க எழுதியிருக்கேன். ஸோ இப்போ 35 மினிட்ஸோட கணக்கு என்ன வரும்? 35 மினிட்ஸோட செகண்ட்ஸ் எவ்வளோ வரும்? ஸோ 35 போத் சைஸ் நீங்கள் 35 மல்டிப்ளை பண்ணணும். நீங்கள் போத் சைஸ் நீங்கள் 35 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஸோ பண்ணி பார்க்கலாமே. ஸோ 35 minutes equal to 35 minutes equal to 60 into 35 seconds. 60 into 35 seconds. ஸோ 35 into 6 என்ன வரும் உங்களுக்கு? 35 into 6 6 5 30 6 3 18 18 plus 3 21 22 10. ஸோ ஒரு கூட ஒரு 0 போடணும். ஏன்னா 35 into 60 போடுறதுனால. ஸோ ஆன்சர் வந்து 2100 செகண்ட்ஸ். ஸோ இது 35 மினிட்ஸோட ஈக்குவலண்ட். 35 மினிட்ஸ் இஸ் நத்திங் பட் 2100 செகண்ட்ஸ். அவ்வளோதான். ஸோ இது பேசிக்காக தெரிஞ்சுக்கிட்டா போதும். கரெக்டாக மட்டும் நான் செக் பண்ணிக்கேன். 60 into 35 டோட்டல் கரெக்ட் தான். ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். எதெல்லாம் ஆட் பண்ணணும்? இது வேற கலர் எழுதுறேன். இது பிளஸ் இது பிளஸ் அந்த 40 செகண்ட்ஸ் இதையும் ஆட் பண்ணும். இது ஸோ 18,000 seconds plus 2100 seconds plus 40 seconds. எல்லாத்தையும் கூட்டுங்க. 18,000 seconds plus 2100 seconds plus 40 seconds. எல்லாத்தையும் கூட்டினா என்ன வருது உங்களுக்கு? ஸோ இது அப்படியே கூட்ட வேண்டியது 0 4 1 18 plus 2 20. அவ்வளோதான். 20,140 seconds. ஸோ இதான் ஆன்சர் ஃபார் செகண்ட் கொஸ்டின். செகண்ட் குட்டி கொஸ்டினோட ஆன்சர் இதான். ஸோ 20,140 seconds. 20,140 seconds. அவ்வளோதான். ஸோ இதான் செகண்ட் கொஸ்டின் ஆன்சர். இப்போ தேர்ட் கொஸ்டின் போயிடலாம். கன்வெர்ட் 3.5 hours into minutes. ஓகே, 1 hour is 60 minutes. அது தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. 1 hour equal to 60 minutes. ஸோ அது எழுதிடுறேன் நான் எக்ஸ்பிளிசிட்டா எழுதுறாங்க. ஸோ 1 hour equal to 60 minutes. இப்போ 3 hours என்ன வரும்? ஹாஃப் hour எவ்வளோ வரும்? இப்போ ஹாஃப் அன் ஹவர் என்ன வரும்? சாரி, இப்படி ஒழுங்கா எழுதுறேன். ஒழுங்கா எழுதிக்கிறேன். ஹாஃப் hour எவ்வளோ வரும் உங்களுக்கு? 1 hour 60 minutesனா ஹாஃப் அன் ஹவர் எவ்வளோ வரும்? 30 minutes வரும். பேசிக்கா இதோட ஹாஃப். இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் நீங்க போத் சைட்ஸ் ஹாஃப் hour டிவைட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு
இது கிடைச்சிடும், இந்த ஈக்குவேஷன் கிடைச்சிடும். ஸோ ஹாஃப் hour ஈக்குவல் டு 30 minutes, 1 hour ஈக்குவல் டு 60 minutes. அவங்க கேட்டிருக்கோம் 3.5 hours. 3 hours பிளஸ் ஹாஃப் hour. ஸோ 3.5 hours எவ்வளோ மினிட்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ நீங்க 3.5 hours எப்படி எழுதலாம்னா 3 hours பிளஸ் ஹாஃப் அன் ஹவர்னு எழுதலாம். இதுதான் 3.5 hours மீனிங் ஈக்குவல் டு 3.5 hours. ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிச்சுன்னா 3 hours என்ன வரும் உங்களுக்கு 1 hour 60 minutes. அப்போ 3 hoursனா அப்படியே 3 times, அப்படியே ட்ரிபிள் ஆஃப் திஸ் ஈக்குவேஷன். ஸோ 180 minutes. 3 hours is nothing but 180 minutes. Half an hour is nothing but 30 minutes. இங்கே கிடைச்சிருச்சு 30 minutes. ஸோ இது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா 3.5 ஹவர்ஸ்க்கு மினிட்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம். ஸோ 180 plus 30 is nothing but 210. So 210 minutes is nothing but 3.5 hours, which is nothing but 3.5 hours. So 3.5 hours equal to 210 minutes. So once இதை கண்டுபிடிச்சிட்டோம், இதை இங்கே எழுதிடலாம். ஸோ கன்வெர்ட் 3.5 hours into minutes தான் கேட்குறான். ஸோ just nothing but 210 minutes அப்படின்னு எழுதிடலாம். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா 580 minutes into hours எப்படி கன்வெர்ட் பண்ணுறேன்னு கேட்டிருக்கான். ஸோ ஸ்பேஸ் விட்டு தான் ஸ்பேஸ் கிளியர் பண்ணிக்கலாம். 580 minutes into hours. ஸோ 60 minutes is 1 hour. அது எல்லாருக்குமே தெரியும். 60 minutes is 1 hour. நீங்க 580/60 போட்டு பாருங்களா, ஏதாவது உங்களுக்கு க்ளூ கிடைக்குதான்னு பார்த்துடலாம். 580/6 போடலாம். வரல, ஆக்சுவலா கரெக்டா வரல. இது 580 minutes வந்து ஹவர்ஸா எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா ஆக்சுவலா 600 minutesனா எவ்வளவு வரும்னா 10 hours வரும். ஸோ 600 minutes is equal to 10 hours. இது தெரியும், ஏன்னா இந்த ஒரிஜினல் ஈக்குவேஷன் நான் போத் சைட்ஸ் 10 hour மல்டிப்ளை பண்ணா உங்களுக்கு 600 minutes is 10 hours வந்துடும். So 580 minutes is very close to 600 minutes. So 10 hours minus 20 minutes ன்னு சொல்லலாம் இதை நீங்க கரெக்டா. 600 minutes minus 20 is nothing but 580 minutes. 600 minutes minus 20 minutes is 580 minutes. So 10 hours minus 20 minutes ன்னு சொல்லலாமா 580 minutes கண்டிப்பா சொல்லலாம். 580 minutes is nothing but 10 hours minus 20 minutes இப்படி கூட சொல்லலாம். இது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ன்றதுக்காக இப்படி பண்றேன், இந்த அப்ரோச் எடுக்கிறேன். ஸோ 10 hours minus 20 minutes ன்னு சொல்லலாம். இப்போ 20 minutes நீங்க எப்படி ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணலாம். நீங்க மினிட் ஹவரா கன்வெர்ட் பண்ணா டிவைட் பை 60 பண்ணணும். ஸோ அவரை மினிட்டா கன்வெர்ட் பண்ணா இன்டூ 60 பண்ணணும். அப்போ மினிட் ஹவரா கன்வெர்ட் பண்ணா டிவைடட் பை 60 போகணும். இப்படி போனீங்கன்னா டிவைட் பை 60. ஏன்னா சின்ன யூனிட்ல இருந்து பெரிய யூனிட் போறீங்க. இந்த இப்படி போனீங்கன்னா பெரிய யூனிட்ல இருந்து சின்ன யூனிட் போறீங்க. ஸோ அதனால நீங்க இன்டூ 60 போடுறீங்க. இப்படி இந்த வழியா போனீங்கன்னா டிவைட் பை 60 தான் போடணும். ஸோ ஒன்ஸ் இது தெரிஞ்சிருச்சுன்னா 10 hours minus 20/60 hours அவ்வளவுதான். 20/60 எப்படி எழுதலாம் 2/6 1/3. So 10 hours minus 1/3 hours. 10 hours minus 1/3 hours. Overall hours போட்டுக்கோங்க. So 1/3 நீங்க எப்படி எழுதலாம், இல்ல 10 நீங்க எப்படி எழுதலாம் 30/3 எழுதலாமா. ஸோ இது உங்களுக்கு ஃபிராக்ஷன் தெரியுமான்னு எனக்கு தெரியல. ஸோ இதை அப்படியே வச்சுக்கோங்க. இது எங்க ஓகே, இது அப்படியே இருக்கட்டும். இதை தள்ளிடுறேன் அப்படி, அவ்வளவுதான். ஓகே, ஒன்ஸ் இதெல்லாம் தள்ளிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ 10 minus 1/3 hours அதான் வந்து 580 minutesோட கன்வர்ஷன். ஸோ 10 நீங்க எப்படி எழுதலாம் 30/3 எழுதலாம். 30/3 minus 1/3 எழுதலாம். இப்போ நீங்க இதை ஈஸியா போடலாம். ஒன்ஸ் எல்சிஎம் எடுக்கணும் நீங்க பேசிக்கா. 10 minus 1/3 நீங்க இங்க 10/1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஒன்ஸ் 1க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்துட்டீங்கன்னா நீங்க இந்த ஃபிராக்ஷனை சால்வ் பண்ணிடலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணலாம், சால்வ் இல்லை சிம்பிளிஃபை பண்ணிடலாம். ஸோ 30/3 minus 1/3 நீங்க 29/3 எழுதலாம். ஸோ ஆன்சர் வந்து 580 minutes is nothing but 29/3 hours. அவ்வளோதான், 29/3 hours. Almost 30 hours. Very close to 3 hours. அதான் இல்ல very close to 10 hours. பட் கொஞ்சம் கம்மி, அதனால இப்படி எழுதிருக்கோம். 10 hours minus 1/3 of an hour. பேசிக்கா 10 hours minus 20 minutes பக்காவான ஆன்சர் தான். ஸோ நீங்க 29/3 கரெக்டா எழுதுனது. 29/3 10 minus 1/30/3 20 கரெக்ட் தான். ஓகே, ஸோ இந்த கொஸ்டின் 580 minutes into hours is nothing but 29/3 hours. 29/3 hours. இதான் ஃபோர்த் கொஸ்டினோட ஆன்சர். லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா கன்வெர்ட் 25,200 seconds into hours. ஓகே, இது கொஞ்சம் ட்ரிக்குன்னு நினைக்கிறேன். ட்ரிக்கி இல்லை, கொஞ்சம் யோசிச்சு போட வேண்டியதான் வரும். ஸோ கன்வெர்ட் 25,200 seconds into hours. ஸோ 25,200 seconds. சரி, நீங்க ஹவர்ஸா கன்வெர்ட் பண்ணணும். ஹவு மெனி ஹவர்ஸ்ன்னு கேட்டிருக்கான். ஸோ 1 hourல எவ்வளவு செகண்ட்ஸ் இருக்கும். 1 hour has, நான் தான் சொன்னேன் ஏற்கனவே 60 minutes. 1 minute has 60 seconds. 1 minute has 60 seconds. ஸோ இது ஒன்ஸ் இந்த ரூட் மேப் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மறுபடியும் எனக்கு காமிக்கிறேன் அந்த ரூட் மேப்பை. ரூட் மேப் காணாம போயிடுச்சு. இப்போ நான் மறுபடியும் வரையறேன் அந்த ரூட் மேப்பை. ஆர் டு மினிட்னா நீங்க இன்டூ 60 போடணும். மினிட் டு செகண்ட்னா மறுபடியும் இன்டூ 60 போடணும். ஸோ இங்கே ஒரு இன்டூ 60, இங்கே ஒரு இன்டூ 60. ஸோ இதை டேரக்டா கனெக்ட் பண்ணா என்ன பண்ணணும், இந்த டாட்டையும் டேரக்டா கனெக்ட் பண்ணணும். நீங்க இன்டூ 3600 போகணும். ஏன்னா மினிட்டை பைபாஸ் பண்ணிட்டு போறோம். இன்டூ 60 × 60 சம்திங். பட் 60 × 60 என்ன வரும் உங்களுக்கு 3600 seconds வரும்.
3600 வரும். ஸோ hour to second கன்வெர்ட் பண்ணா இன்டூ 3600 போடணும். 1 hour equal to 3600 seconds. ஸோ ஒன்ஸ் அது தெரிஞ்சிருச்சுன்னா நம்ம இதெல்லாம் அழிச்சிடலாம். 1 hour equal to 3600 seconds. இப்போ 25,200 seconds equal to how many hours கேட்குறான். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணால் கொஞ்சம் க்ளூ கிடைக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ டிவைட் பண்ணி பார்த்துடலாமே. டிவைட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா இதை வந்து இதால டிவைட் பண்ணிடலாம். ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு க்ளூ கிடைக்கும் என்ன பண்ணலான்றது. ஸோ 25,200 seconds divided by 3,600 seconds. ஸோ ஒன்ஸ் இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு பேசிக்காக ஒரு க்ளூ கிடைச்சிடும். ஸோ என்ன பண்ணலாம் இதை 252 into 100 எழுதலாமா? இதை அப்படி எழுதலாம். இதை நீங்க 36 into 100 எழுதலாம். கீழே டினாமினேட்டரை 36 into 100 எழுதலாம். ஸோ இதை அடிச்சிடலாம். 252 by 36 என்ன வரும்? ஆக்சுவலா ஆன்சர் வந்து 7 வரும். 252 by 36 gives you 7. நான் எப்படி டக்குன்னு போட்டேன்னா நான் ஏற்கனவே கால்குலேட்டர் ரெஃபர் பண்ணிட்டேன். அதான் நான் போட்டேன். இல்லை நீங்க பொறுமையா போடலாம். இதை நீங்க பொறுமையா நீங்க 252 by 36 நீங்க போடலாம். அது ஒன்றும் தப்பு இல்லை. 36 என்ன வரும்னா ஆக்சுவலா 36 into 5 gives you 180. அது தெரியும் எல்லாருக்கும். 36 into 10 7னா இல்ல 36 into 6னா 216 வரும். 216 plus ஒரு 36 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். 12 3 plus 1 4 5 252. ஸோ 7 தான் ஆன்சர். இது கொஞ்சம் யோசிச்சு தான் கண்டுபிடிக்கணும் நீங்க. பொறுமையா யோசிச்சு கண்டுபிடிக்கணும். அதுக்கு பதிலாக நான் கால்குலேட்டர் டேரக்டா ரெஃபர் பண்றேன். அப்பதான் இந்த வீடியோ நான் கொஞ்சம் டக்குன்னு முடிக்க முடியுன்றதுனால ஏற்கனவே நமக்கு 11 minutes தாண்டிடுச்சு. ஸோ 36 into 7 gives you 252. ஸோ ஆன்சர் வந்து என்னன்னா நீங்க போத் சைட்ஸ் இதை 7ஆல மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ போத் சைட்ஸ் 7 என்ன வரும்னா 3600 into 7 gives you 25,200 seconds. ஸோ இதுக்கு தேவையான ஹவர்ஸ் வந்து எவ்வளோனா 7 hours. ஸோ 7 hours gives you 25,200 seconds. இதான் அவன் கொஸ்டின்லையும் கேட்டிருக்கான். ஸோ இதான் ஆன்சர். ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின். ஸோ ஆன்சர் ஃபார் 5th கொஸ்டின் என்னன்னா 7 hours தான். ஸோ 7 hours equal to 2500 seconds. 25,200 seconds is equal to 7 hours. ஸோ இதை அழிச்சிடறேன் நான் தேவையில்லாத அழிச்சிட்டு நான் இங்கே டேரக்டா ஆன்சர் மட்டும் எழுதிடுறேன். ஸோ இந்த ஆன்சர் வந்து 7 hours equal to 7 hours அவ்வளோதான். ஸோ இதோட நம்ம 3rd கொஸ்டின் கம்ப்ளீட்டா முடிச்சிட்டோம். அடுத்த வீடியோ நம்ம 4th கொஸ்டின் டேக்கிள் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.